உங்களுக்கும் உங்களோட ஊர்ல இருந்த ஒரு அனுபவத்தை தர்ற மாதிரி இதுல என்ன புடுங்கில மெனக்கிட தேவையில்லை. இதுல 2 புடுங்கி போன வேண்டா. சரி, நல்ல தண்ணி தாரது. எப்பயாவது 1-2 மாதத்துல நாங்கள் சாப்பிட்ற மாதிரி வரும். வந்தோடனே க்ளீன் பண்ணாடி கடிக்கும் அந்த ரெஸ்ட்டுக்கு. தேசிக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கொக்கத்தடி போட்டு இழுத்து பிடுங்க. கொக்கத்தடி வச்சு மரத்தை உழுப்ப விழுந்த தேசிக்காய். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் விலாக்ஸ். இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 2019-20 காலகட்டங்களில் யூடியூப்பில் ட்ரெண்டாக இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஹோம் டூர் அப்படின்றது. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ நாங்கள் 9வது இந்த வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம். ஹோம் டூரும் இந்த வளவு டூரும் செய்ய போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ இந்த ஹோம் டூர் வந்து இப்போ உங்களுக்கும் உங்களோட ஊரில் இருந்த ஒரு அனுபவத்தை தர்ற மாதிரி இருக்கலாம். அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணு. இப்போ நேற்றைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நேற்று பின்னேரம் ஒரு 6 மணி அப்படி தான் வீட்டை வந்து சேர்ந்தது. 6 மணி அப்படி வந்துட்டு இப்போ வீட்டை வந்தோடனே முதலாவது வேலை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வீட்டை ஃபுல்லாக தூசு அடி கூட்டி கழுவுறது. ஏன்னா இருந்துட்டு எப்பயாவது தான் மாறதுனால அதோட இது கடலுக்கிட்ட அப்போ அந்த புழுதி அதில் எல்லாமே சேர்ந்து உள்ளுக்கு சரியான டஸ்ட்டாக இருக்கும். அப்போ 1க்கு 2 தடவை ஒரு மொப்படிக்காத்தான் அதை க்ளீனாக கிட்டத்தட்ட 6:30க்கு வேலை செய்ய வலிக்கிட்டு நாங்கள் 9 மணி ஆச்சு. 9 மணிக்கிட்டே ஆச்சு நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கல. இப்போ ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகிட்டுது. வந்த நேரமெல்லாம் இந்த மேலே எல்லாம் தூசாக இருந்தது, அதெல்லாம் தட்டி வழியாக க்ளீன் பண்ணி தான் பிறகு இரவு சமைக்க வலிக்கிட்டது. எல்லாம் வந்துட்டு கழுவி வச்சு பாத்திரங்களும் கழுவினது தான். அப்படி இல்லை என்ன சொல்ல அப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிட்டு படுத்து நல்ல நித்திரேன். நேற்று நடந்து வந்தது அங்கே கோயிலடியிலேருந்து, கோயிலடியிலே இல்லை ஜெட்டியிலேருந்து நடந்து வந்தது அந்த கலை. அப்புறம் வந்து க்ளீன் பண்ணது, அப்புறம் சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு நித்திரை வந்தது. இப்போ நாங்கள் வெளியில் போய் வளவு சுற்றி பார்ப்போம். துளசி மரம், துளசி மரம் அங்கங்கே வளர்ந்துருக்கு. இங்கே வேறு ஒரு குட்டி மாமரம் பண்ணுற இது காய்க்கும் அடிக்கடி. இங்கே வாழை தேசி கண்டு தான் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இங்கே கடல் கிட்டத்தான், ஆனால் இருந்தாலும் நல்ல வடிவாக வளர்ந்துருக்கு. பாருங்க, இங்கே கீழே விழுந்து கிடக்கு தேசி பழுத்து எவ்வளோ விழுந்துருக்குன்னு பாருங்க. கடல் கேட்டு திறந்தான் அங்கே கடல். ஆனால் இப்போ ஒரு நல்ல தண்ணி இதில் எப்படி வளருமோ அதை விட நல்லா வளர்ந்து நிற்குது. இங்கே வேறுங்க எவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்குன்னு வேறுங்க. இது டேங்கை விட உயரமாக வளர்ந்துருக்கீங்க. அங்கே மேலேயும் இன்னும் நிறைய தேசிக்காய் இருக்குது. இதில் பாருங்க வாழையும் குலை போட்டிருக்கு, இதர குலை உண்டு. இங்கே தேசிக்காய் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இங்கே எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க. மேலேயும் நல்ல காய் போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 குலை ஏற்கனவே இருந்தது, வெட்டியாச்சு. இப்போ எங்கால இன்னொன்று இருக்குது, அது கறிவாழை. இங்கே தென்னை மரங்கள் இருக்குது தானே. முந்தி நாங்கள் 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளே வச்சது. அப்போ நான் டியூஷனுக்கு போய்கிட்டு இருப்பேன். அம்மா அவரே வா ஊருக்கு போய் தண்ணி வாய்ச்சிட்டு வரேன், தண்ணி வாய்ச்சிட்டு இங்கே உப்பு தண்ணிக்குள்ளே எங்கே வளர போட்டு இருக்கிறது பேசி கொண்டிருக்கிறது. பார்த்தா இப்போ எல்லாம் வளர்ந்து போய் நல்ல இதாக நிற்குது பாருங்க. இந்த
வளர்ந்தது இவ்வளோதான், ஆனால் உள்ளுக்கு வர வலிக்கிட்டுது. அதே மாதிரி தான் நிறைய தென்னை இதுக்குள்ளே நிற்கிறது. அந்த எல்லாம் தேங்காய் வர வலிக்கிட்டுது. 10ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 2012 அந்த மூட்டத்தில் இது கனகாலமாக நின்ற புளிய மரம் பிறகு கொப்பெல்லாம் வெட்டியாச்சு. ஏனம்மா வெட்டினாங்க புளிய மரம்? புளியங்க எடுக்கிறது இல்லை இந்த தாராளமா இங்கே சாருங்க கணக்கு விழுந்துட இதுல. எது புளியோ? இந்த தென்னை பார்த்தீங்கன்னா அம்மாட மாமி ஒரு ஆள் கொடுத்தவ தென்னை ஞாபகத்தமாக வைக்க சொல்லி. ஆனால் இப்போ அவ தவறிட்டா. ஆனால் தென்னை நல்லா வளர்ந்து நிற்குது. அதோடய பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கை ஒன்று நிற்குது இதில். அந்த முருங்கையும் தென்னையும் சேர்ந்து நிற்குது ஒரு ஏரியா. எது அவடத்தில் நிற்கிறது? இப்போ இப்படித்தான் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த நல்ல தண்ணி தாரது. இப்போ வீட்டை வந்து ஒரு பைப் பண்ணி பூட்டி விடுனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தண்ணி வரும். அதை நாங்கள் டேங்கில் எடுத்து வைக்கணும். இதுவும் செவ்வளி தானே, ஆனால் சென்னையும் பார்க்க அந்த குருத்தை வச்சு பார்க்க ஒரே மாதிரி இல்லை இருக்குது. இது என்னது? ஒரு சில நேரம் அந்த வச்சதுக்கு அப்படி அந்த சின்ன இதாகவே இருக்கு, இன்னும் மேலே வேற இல்லை. அது சும்மா வருது பின்ன என்னது. இதுல இன்னொரு மாமரம் இருக்கு, இது கருத்த கொழும்பா. முந்தி திருவிழாக்கு வந்தா இது கிலோன்னு தான் குளிக்கிறது. நான் அந்த தண்ணி இதுக்கு விடணும் உண்டு. இங்கெல்லாம் மாதுளைன்னு இருக்கு. இது இந்தியன் மாதுளையா? இந்தியாவில் நிற்கிறது தான் இந்தியன் மாதுளை. இதெல்லாம் அணில் வந்து அடிக்கிறது தான் முக்கால்வாசி நேரம், இல்லாட்டி இப்படி காஞ்சி போயிடும். இருந்துட்டு எப்பயாவது 1-2 மாதுளை நாங்கள் சாப்பிட்ற மாதிரி வேறு. இது விளையாட்டு அதில் நிற்கிறது, அதுவும் விளையாட்டு தான். இப்போ தென்னை வைக்கல எங்கடையக்குள்ள மட்டும் இல்லை, பக்கத்தில் பெரியம்மா வேண்ட காணி அதுக்குள்ளேயும் வச்சது. அதெல்லாம் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ எங்கடையக்குள்ள மட்டும் இல்லை, அந்த நேரம் பெரியம்மா காணிக்குள்ளேயும் வச்சிருந்தது. அப்போ அதுதான் பெறதுக்கு பஞ்சு பெறது வந்தால் எல்லாத்துக்கும் ஊற்றணும். ஏன் எல்லாம் வச்சு நீங்கள் அது வளராது என்ன எங்கடையக்குள்ளேயும் எல்லா இதுக்குள்ளேயும் ஊற்றணும் தென்னைக்கு. அப்போ பஞ்சியாக இருக்கும். அது ஸ்கூல் படிக்கிற நேரம் தானே வந்து இவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்ற பஞ்சியில் சொல்கிறது பேசி கொண்டு இருக்கிறது. நாங்கள் வச்சுருங்க அங்கே வளராது, கடற்கரை கிட்ட நல்ல தண்ணி இல்லை, உப்பு தண்ணி தானே இங்கே அப்போ சொல்கிறது. ஆனால் அம்மாவும் தங்கச்சியும் நான் தொடக்கத்தில் வந்தேன். அதுக்கு பிறகு கோயிலுக்கு போலிக்கிட்ட பிறகு நான் வரையில அம்மாவும் தங்கச்சியும் வந்து தண்ணி ஊற்றுறது. அதெல்லாம் அம்மா தான் கூட முயற்சி செஞ்சு இவ்வளவும் இப்போ நல்ல இதுக்கு வந்திருக்குது. தண்ணீர் எல்லாம் மழை இந்த காய்ச்சி கிடக்கு. இப்போ தேசிக்க தென்னை எல்லாம் வச்சதான் அம்மா இப்போ கணக்கு பார்த்துருப்பீங்களா? அதில் தேசிக்காய் எவ்வளோ வந்துருக்கு. அதே மாதிரி தேங்க மற்றது இது பெரிய மரகாணிக்குள்ளே இருக்கிறது இங்கே தென்னை மரம். இப்போ அதுவும் நல்லா காய்ச்சி போய் கிடக்கு பாருங்க. இதில் என்ன பிடுங்கிடலாம் அப்படின்னா கிட தேவையில்லை. இதில் 2 பிடுங்கி போன வேண்டா. சரி பாருங்க வடிவா காய்ச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி மற்றதில் சிலது காய்க்கிறது அதில் புடுங்கின பிறகு மிச்சம் இப்போ காய்ச்சி கொண்டு இருக்கு. இது பெரியம்மா வேண்ட காணி. அது அப்படியே நேராக போகுது தொங்கல் வரைக்கும். இங்கே பனைமரம் நல்லா நிற்குது கணக்கு. சில நேரம் அந்த என்ன பனங்காய் பண்ணி அரைஞ்சிட்றேன்னா சீசனுக்கு வந்தால் எடுத்து கொண்டு போகிறோம். கீழே வேறுங்க அந்த கணக்கான சீசனுக்கு வந்தால் கிடக்கும் பனங்காய்.
எடுத்துக்கொண்டே பணியாரம் சொல்லலாம், சும்மா அந்த மாதிரி இருக்கும். கடைசி திருவிழா மூட்டம் வந்துட்டு போய்க்குள்ள அந்த நொங்கு சீசன். அப்போ இங்கே புங்குடுதீவுக்கு போகிற அந்த இதுக்குள்ளே வச்சு விற்று கொண்டிருப்பாங்க, வாங்கி குடிச்சிட்டு போவோம். இது இப்போ புல்லாக இருக்குது, இதெல்லாம் வலிச்சு விடுறது தான். வலிச்சா பிறகு இதில் ஒரு பெஞ்சை கொண்டு போட்டுட்டு அந்த வாசலில் இருக்குது பாருங்க, அதை கொண்டு இதில் போடுறது, இதில் போட்டுட்டு மரத்துக்கு கீழே இருக்க சும்மா அந்த மாதிரி இருக்கும். பின்னேற நேரங்களில் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்திருந்தாலும் நல்லா இருக்குது, இல்லாட்டி பின்னேறம் எல்லாரும் இருந்து டீ குடிச்சு விட்டுருக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்றைக்கு பிடுங்கின தேசிக்காய். மற்றது இது பனம் பூரான். நாங்கள் தேங்காயில் அந்த பூரான் பார்த்துருக்குறோம் தானே, அதே மாதிரி இது பனையில் வர்றது. இப்போ இந்த தேசிக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கொக்கத்தடி போட்டு இழுத்து பிடுங்கல, கொக்கத்தடியை வச்சு மரத்தை உழுப்ப விழுந்த தேசிக்காயல் பாருங்க எவ்வளோ பெரிய சைஸாக வந்துருக்கு. அப்போதை காட்ட மறந்துட்டு இங்கே ஒரு ஆனை கொய்யா மரம் இருக்கு, இதுதானே அது ஆனை கொய்யா. பக்கத்தில் இது பூ மரம் இருக்கு, நித்திய கல்யாணி. இப்போ நாங்கள் மினி ஹோம் டூர் ஒன்று பண்ணுவோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் இது அப்படியே பெரிய ட்ரெண்டாக இருந்தது அந்த ஹோம் டூர் பண்ணுறேன் கொரோனா டைமில். அதுக்கு பிறகு இப்போ தான் சும்மா பார்ப்போம் வீடு இந்த மாதிரி இருக்குன்னு. இதுதான் எங்களை ஹோல். இப்போ சாமியாரையை போய் பார்ப்போம். எங்கட சாமியாரை மற்றது இது ஒரு ரூம். இங்கால இன்னொரு ரூம். அந்த முந்தி மாதிரி மேல ஒரு பரன் வச்சு விட்டது. இது எங்கள் கிச்சன். ஏதோ அடுப்பில் வச்சுட்டு அம்மா வழியில் இப்போ கூடுதலாக விறகு அடுப்பு தான் பாவிப்பான். சில நேரம் இது பாவிக்கிறது என்ன சிக்கல்னா, இங்கே அந்த மஞ்சள் சிலிண்டர் எடுக்கிற கஷ்டம். இப்போ யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் தான் அந்த மஞ்சள் சிலிண்டர் மாற்றணும். மற்றதும் சில நேரம் இங்கே எடுக்கலாம், சில நேரம் எடுக்கலாது. இப்போ சின்ன சிலிண்டர்லாம் நான் இருந்துட்டப்பே தான் வர்றது. இப்போ அதால் ஒன்றை ஃபில் பண்ணி வச்சு விடுறது. மற்ற நேரம் இதுதான் விறகு அடுப்பு. இப்போ இங்கால தண்ணி, இப்போ அந்த பைப்லேருந்து வர தண்ணியை நாங்கள் இதில் பிடிச்சி வைக்கிறது. பிறகு இப்போ நாங்கள் இல்லை தண்ணி, அப்போ இந்த 550 லிட்டர் இதுக்கு மாற்றி போட்டு 2 நிலையம் வச்சு மிச்சத்தை இப்படி போத்தில் எடுத்து வைக்கிறது. ஏன்னா தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, தேவைப்படைகளை பாவிக்கலாம். இப்போ நாங்கள் உப்பு தண்ணியை டிரெக்ட் பண்ணோன்னு சொன்னால் அப்புறம் மோட்டர் அது எல்லாம் கொஞ்சம் டக்குன்னு பழுதாக பார்க்கணும். ஆனால் இது கொஞ்சம் கனாலத்துக்கு நிற்கும். அதே மாதிரி மழை தண்ணியை இப்படி பரல்களுக்குள்ளே சேமித்து வைக்கிறது. மேலே ஒரு நெட் போட்டு விடுறது, இப்படி இந்த காகமகளில் நாம் இருக்கிறது. இப்போ இந்த தண்ணியை நாங்கள் இப்போ பூக்கண்டதலுக்கு ஊற்றுறதுக்கோ இல்லாட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கொக்கத்தடி அளவுக்கு எவ்வளோதுக்கு தேசிக்க எவ்வளவுதுன்னு. உண்மையாக ஊரில் வந்து இப்படி இயற்கையோடு இருந்து வாழ்கிறதும் ஒரு நல்ல வாழ்க்கை தான். இங்கே கூடுதலாக இந்த ஃபார்ம் சிக்கன் அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது ப்ராய்லர், மற்றபடி இருக்கிறே இல்லை.
நீங்கள் முக்கால்வாசி கடல் உணவு தானே, அப்போ இந்த நல்ல சாப்பாடு தானே. அதே மாதிரி மத்தியான நேரம் கோயிலுக்கு போனோம்டா கோயில் என்ன தானோ அதுவும் உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல லைஃப் தான். நீங்கள் இப்போ ஒரு சின்ன ஹோம் டூரும் மலவு டூரும் பார்த்துருக்கலாம். இனி அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயம் பார்ப்போம். நன்றி.